சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் சந்திக்கிற நீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நீங்க, ஒரு நிமிஷம் நிம்மதி அப்படிங்கிறதுக்கே பெரிய போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி, அலுவலக சூழ்நிலையிலும் சரி, சற்று அன்பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மைதான், நிதர்சனமான உண்மை. இந்த அன்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் நம்ம பேலன்ஸ்டாக நம்ம லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் ஸ்தலம், முதல் கோவில் அப்படின்னே சொல்லலாம். இது முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீனராசி நேர்களே, நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கடவுள் வைத்தீஸ்வர பகவான். இது மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் நோக்கி செல்லும் வழியில், மயிலாடுதுறையிலிருந்து 10லேருந்து 12 கிலோமீட்டரில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்றது. வைத்தீஸ்வரன் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கிறது ஈஸ்வரன் தான். உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் தான் வைத்தீஸ்வரன். இந்த வைத்தீஸ்வர பகவானை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க, நிறைய வீடியோ சொல்லலாம். இருந்தாலும் மீனராசிக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு, இந்த கோவிலில் மீனராசிக்காரங்க ஏன் போகணும், என்ன மாதிரி நன்மைகள் நடந்ததுன்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம், மீனராசினியர்கள் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். செல்லும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கால பைரவர் இருப்பார். அந்த கால பைரவரை வணங்கி விட்டு தான் கோவிலுக்குள்ள செல்லணும். கோவிலில் குடிமரத்திலேருந்து நேராக சிவபெருமானை பார்க்கணும். பார்த்துட்டு சிவபெருமானை நல்லா வைத்தீஸ்வரனை வழிபட்டு விட்டு, முருகனை வழிபட்டு விட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா தன்வந்திரி பீடம்னு இருக்கும். இந்த தன்வந்திரி பீடத்தில் உங்கள் தலையை வச்சு வணங்குங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா குரு பகவானுக்கு மேலே சட்டநாதர் இருப்பார். அந்த சட்டநாதரை வணங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சங்கடங்கள்லாம் தீக்கும். அதாவது கூட பிறந்தவங்க பிரச்சனை, கூட பிறந்தவங்களால கோர்ட்டு கேஸில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஜடாயு குளம்னு இருக்கும். இந்த ஜடாயு குளத்தில் நீங்கள் ஒரு ரூபா உங்கள் கையிலேருந்து மினிமம், நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்ததை உங்கள் சக்திக்கு ஏற்று செய்யுங்க, போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் தீர்ந்துவிடும். அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருப்பாங்க. இந்த வாராகி அம்மனை நீங்கள் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் வணங்கும் போது எதிரிகளின் தொல்லை குறையும். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த செவ்வாய் பகவானை வணங்கும் போது உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய எந்த விதமான மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு 2 நிமிஷம் மனதார வேண்டுங்க. வேண்டி முடிச்சுட்டு இந்த கோவிலில் இருக்க அம்மன், தையல் நாயகி அம்மன், அந்த அம்மனை வணங்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இன்னல்கள், கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு இன்னல்கள் கூட நிவர்த்தி ஆகிவிடும். 2வது விஷயம், அப்படியே இந்த அம்மனை வழிபட்டு விட்டு நேராக போய் நில்லுங்க. உப்பு, மிளகு, வெல்லம் 3 வைப்பாங்க. உப்பு, மிளகு, வெல்லம். அந்த அம்மனை பார்த்து கிளாக் வைஸில் ஒரு 3 வாட்டி நீங்களே திருஷ்டி சுற்றிக்குங்க. சுற்றிட்டு அங்கே இருக்க கூடையில் போட்டுட்டு ஒரு உப்பு ஒரு மிளகு எடுத்து சாப்பிடுங்க. அது காரமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தண்ணி உடனே குடிக்காதுங்க. அதை நல்லா மென்று கடிங்க. உங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய திருஷ்டியும் அந்த இடமே கழிந்து விடும். அப்படியே அம்மனை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும், உங்களுடைய வீட்டில் இருந்த எந்த ஒரு சகல பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கொடிமரத்துக்கிட்ட வந்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, காளி இருக்காங்க. திருப்பி சுற்றி வந்தீங்கன்னா அகங்காரன் இருக்காரு. கோவிலை வந்து கிளாக் வைஸில் வளமாக வந்து உட்காந்துக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிச்சுக்கோங்க.
நீங்க இந்த கொடி மரத்துல உட்காந்து நல்லா வேண்டுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை மனதார வேண்டுங்க. அதாவது, நான் வெளியூர்ல இருந்து வரேன், நான் வெளிநாட்டுல இருந்து வரேன், என்னுடைய கோரிக்கை இதுதான், எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு மட்டும் வேண்டாது. என்னுடைய கோரிக்கையை உன்னை நம்பி வந்திருக்கேன், இதை முடிச்சு கொடு. நீங்க அது செய்யறேன், இது செய்யறேன், ஆஹா செய்யறேன், ஓஹா செய்யறேன்லாம் வேண்டாதுங்க. நான் வருஷம் வரேன், இதை முடித்து என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணி நான் நிம்மதியா இருந்தேன்னா அடிக்கடி உன் கோவிலுக்கு வருவேன், உன்னை தரிசிப்பேன், மனதார எப்பொழுது கஷ்டம் என்றாலும் உன்னை அந்த இடத்துல இருந்தே தரிசிப்பேன், எனக்கு நீ அருள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அர்ப்பணிச்சு வேண்டுங்க. அந்த அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா செய்யும்? நீங்க எங்க போனாலும் உங்க கூட வைத்தீஸ்வரன் வருவார். உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, மீனராசிக்கென்று எந்தவித சகலமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வைத்தீஸ்வரனால மட்டும்தான் தீர்க்க முடியும். நீங்க மீனராசியா பிறந்துட்டீங்கன்னாலே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயே ஆகணும் கட்டாயம். ஒரு முறையான இந்த கோவிலுக்கு போய் உங்க வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு, இல்லை அந்த வேண்டுதல் நிறைவேற்றுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த கோவிலுக்கு போயிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஆசையாக கட்டுறீங்க, லோன் அப்ளை பண்ணுறீங்க, அந்த லோன் உங்களுக்கு ரொம்ப இழுக்குது. பட் அந்த லோன் முடிகிற சமயத்தில் ஏதோ ஒரு டைம் டிலே ஆகுது, ஆனால் முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீனராசியாக டக்குன்னு வைத்தீஸ்வரன் கிளம்பி போயிடுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்ற நீங்கள் கோவிலுக்கு போறீங்கனாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு அர்த்தம். அந்த வைத்தீஸ்வர பகவானின் அருளை பெற்றவர்கள்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருக்கட்டும், நான் சில வியாதிகளை சொல்ல விரும்பவில்லை, தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி எந்த விஷயத்தும் எல்லா ராசிக்காரங்களும் போகலாம், ஆனால் மீன ராசியாக இருந்தால் கட்டாயமாக போகணும். மீனராசிக்காரங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த கோவிலில் மட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்வேன். நான் இந்த ஒரு கோவில் தான் போக, மற்ற கோவில் போகாதீங்கன்னு சொல்ல. இந்த கோவில் போனால் அவ்வளவு பாக்கியம், அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ஏற்படுங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.